கன்னத்தில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் பிரேம். தற்பொழுது இருக்கும் நிலைமைக்கு அவனால் செய்ய முடிந்தது இது மட்டும்தான். சுபத்ராவின் வீட்டில் அவன் தங்கியிருக்கும் 3வது நாள் அது. அவளது சுடு சொல்லும் எரிச்சல் பார்வையும் அதீத மௌனத்தையும் மட்டும்தான் இந்த 3 நாட்களாய் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன். மற்றபடி அவர்களுக்குள் எந்த ஒரு மாற்றமும் வந்ததாய் தெரியவில்லை. அவளின் தாயாரோ கடமைக்கு ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். தந்தை கொஞ்சம் பேசினாலும் அவ்வப்போது அவரது முகத்திலும் கடுமைதான். இதில் அவளது அண்ணன் அசோக்குத்தான் மொத்தமும் வில்லனைப் போலவே வலம் வந்தான். அவனது கோபமான பேச்சில் ஏன் தான் இங்கு வந்தோம் என்று அடிக்கடி தோன்றியது அவனுக்கு. இருப்பினும் சுபத்திராவிற்காக பொறுத்து கொண்டான். தன்னால் தானே இவள் இப்படி ஆகினாள் என்ற குற்ற உணர்ச்சி அவனை பெரிதும் மாட்டியது. கன்னத்தில் கை வைத்து கொண்டிருந்தவனின் கைகளை சட்டென இழுத்துவிட்டு கைகொட்டி சிரித்தாள் அந்த புதியவள். பழைய பிரேமாக இருந்திருந்தால் அவளது அழகிய தோற்றத்தை பார்த்ததுமே தனது வசனங்களை தொடங்கியிருப்பான். ஆனால் இப்பொழுதோ நிதானமாய் அவளை பார்த்தான். கூடவே கொஞ்சம் எரிச்சலும் உண்டது. ஹேய், என்ன முறைக்கிற என்றவாறே பேச்சை தொடங்கினாள் அவள். ஹலோ, நான் உங்களை பார்த்து முறைக்கவே இல்லை. ஓ, அப்போ சைட் அடிச்சியா? இது பாருங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்று அங்கிருந்து எழுந்தே விட்டான் பிரேம். அடடே பாருடா, அந்த அளவுக்கு நீ திருந்திட்டியா பிரேம்? பரவாயில்லையே, பார்க்கவே பெருமையா இருக்கு என்று அவன் கூறவும் கேள்வியாய் அவளை பார்த்தான் அவன். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாய், ஐ ஆம் அப்சரா என்று கை நீட்டினாள் அவள். அவளது சிநேகமான அணுகுமுறைக்கு கட்டுப்பட்டு அவன் கை கொடுத்த நேரம் அங்கு வந்த அசோக் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே பிரேமை முறைத்துவிட்டு போனான். அதை கண்டு அப்சராவின் இதழில் வெற்றி புன்னகை உதித்தது. அவன் செல்லும் வரை பிரேமின் கைகளை கட்டாயமாய் பிடித்து கொண்டு நின்றான். பிரேமே எரிச்சலுடன் என்ன பெண்ணிவள் என்று நினைத்து கொண்டான். அதையே அவனது முகமும் பிரதிபலிக்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்றாள் அப்சரா. அண்ணாவா? ஆமாம், அண்ணாதான். அசோக் இங்கே வர்றதை பார்த்து தான் உங்ககிட்ட பேச்சு கொடுத்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அசோக்குக்கு கோபம் வந்துருச்சே என்றவள் சிரிக்கவும் அவனுக்கு ஐயோ என்பது போல இருந்தது. ஏற்கனவே அவன் இவன் மேலே செம கோபத்தில் இருக்கான். இது வேற என்ன நாடகம்? யார் நீ? நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்படி சுற்றி வளைச்சி பேசுகிறதா இருந்தால் நீ என்கிட்ட பேசவே வேணாம். நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் என்றான். அட என்ன நீ என்ன சொன்னாலும் குழம்பி தள்ளிக்கிட்டே இருக்க. இது பாருன்னா, லைஃப்பில் தப்பு நடக்கிறது சகஜம்தான். அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர சும்மா அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். உன்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியும் என்று சொல்லவும் பதட்டத்தில் அவனுக்கு வியர்த்ததை விட்டது. நான் சுபத்ராவுடைய மாமா பொண்ணு. எனக்கும் அசோக் மாமாவுக்கும் கொஞ்சம் ஊடல். அதான் உன்னை வச்சு கொஞ்சம் பொசிஷனல் ஸ்கேம் விளையாடினேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். உன் பிரச்சனைக்காக என்ன மாட்டி விடுறையே. ஹலோ சுபி, உன்கிட்ட பழைய மாதிரி பேசணும்னு எண்ணமே இல்லையா உனக்கு? இருக்குத்தான். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் காதல் மட்டும்தான் பொறாம வருமா? நட்பில் வராதா? அவ என்னை நண்பன் இல்லைன்னு சொல்லிட்டா. நீ வேற சும்மா வெறுப்பேத்தாம இரு. சுபியா அப்படி சொன்னா எல்லாம் நாடகம். அவளுக்கு உன் மேலே கோபம் இருக்குதான். ஆனால் உன்னை வெறுக்கலை. நீ என் கூட கூட்டணி போட்டு என் பேச்சை கேளு. கண்டிப்பாக அவள் பேசுவா என்றாள் அப்சரா நம்பிக்கையுடன். ஓ மாமா கூட சேரணும்னு என்னை வச்சு நீ கேம் எதுவும் பிளான் பண்ணலை தானே? சேச்சே, அதான் உன்னை அண்ணான்னு பாசமாக கூப்பிட்டேனே, அப்புறம் எப்படி ஏமாற்றுவேன்? வசனம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுன்னு என்று கவலையாய் சிரித்தான் அவன். அவர்களின் கூட்டணி வெற்றி பெறுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆளுமா டோலுமா இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி இருந்தான் செல்வம். பிச்சைக்காரனை எல்லாம் எவன்டி காலேஜில் சேர்த்தது? அவன் காதில் விழும்படி நந்திவிடம் பேசிக்கொண்டே எதிரில் அமர்ந்தாள் அனு. வந்துட்டாயா வந்துட்டாயா, இனிமே திணற திணற கலாய்ப்பாளே என்று முணுமுணுத்தான் அருண். பேருக்குத்தான் ஆண் சிங்கம், ஆனால் அசிங்கம் டி. முகத்துக்கு நேராக பேசவே பயப்படுறான் பாரேன் என்று சீண்டினான் அனு. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம தலை இங்கே இல்லாமல் போயிட்டானே என்று வாய் விட்டு சொன்னான் செல்வம் சோகமாய். வந்திருந்தா மட்டும் என்ன கிழிச்சிருப்பான்? என் கதிர் பேரை சொன்னாலே
தெரிச்சுக்கிட்டு ஓடுவான் உன் தலை. ஓஹோ, அப்போ உன் பேருக்கு கெத்து இல்லையானு என்று வாய் விட்டான் அருண். அவனை மேலும் கீழும் பார்த்து விட்டு கேலியாய் சிரித்தாள் அனு. என் கெத்த நீ பார்க்கணும், அவ்வளோதானே, நாளைக்கு பாரு என்று வில்லத்தனமாய் சிரித்து விட்டு ஆமா கவின் எங்கடா என்றான். சரியாய் அதே நேரம் தீப்தியும் வந்துவிட, எங்களை கேட்டால் எப்படி, தீப்தியை தான் கேட்கணும், கவின் இப்போ எல்லாம் அவ கூட தானே இருக்கான் என்று குறைபட்டு கொள்ளும் தோணியில் உரைத்தான் செல்வம். நந்து வா போகலாம் என்று அணு எழுந்து கொள்ள முயல அவளை அடக்கினாள் நந்து. குட் மார்னிங் தீப்தி என்று சிரித்தாள். குட் மார்னிங். கவினை பாத்தியா? கவினா? இல்லையே, அவன் உங்கள் கூட தானே இருப்பான் என்றாள் தீப்தி சாதாரணமாய். நம்ம கூட வா, அவனை நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு அவளுக்கு நக்கலை பாத்தியா என்று காது கடித்தாள் அனு. நீ சும்மா இருடி, எப்பவும் கூலாக இருப்ப, ஏன் தீப்தியை பார்த்து மட்டும் இப்படி டென்ஷன் ஆகிற, விடு, பொறுமையாக பேசு என்றாள் நந்து. செல்வம், அருண், உங்களுக்கு தெரியாதா கவின் எங்கன்னு என்றாள் தீப்தி. சரியாய் அந்த நேரமாய் அவளது செல்போன் அடிக்க அவள் முகத்தில் புன்னகை அரும்பியது. என்னடி பேய் ரொமான்டிக் லுக் விடுது என்றாள் அனு. நந்துவிற்கு அணுவின் பாவனை சிரிப்பாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள். தங்களது நண்பர்கள் அங்கு இருப்பதை தூரத்தில் இருந்து பார்த்து அருகில் வந்தாள் ஜெனி. ஜெனி, கவின் எங்கே? ஜெனியோ பதில் சொல்லாமல் தீப்தியை பார்த்தாள். என்னையே கேட்கிறாரோ, உனக்கு தெரியாதா அவன் யாரிடம் பேசுவான்னு? தீப்தி முன்பு தோற்றுவிட்டவள் போல முகத்தை வைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். பேருக்குத்தாண்டா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு காலாண்டில் இருக்கிற முருகர் மாதிரி நம்ம மச்சான் போஸ் கொடுக்குறான். ஆனால் அவனை காணவும் ஒரு பக்கி கூட கவலைப்படுறதில்ல. அவனை காணவும் ஒரு வார்த்தை கேட்டாளுகளா பாத்தியா? இதான் மச்சி சொல்கிறது, காதலை விட நட்பு தான் பெட்டர். காதல் சோறு போடாது மச்சி, ஆனால் நட்பு பிரியாணியே தரும். இதோ பாருடி, நட்பு பிரியாணி தருமா நந்து? அப்போ சாப்பாட்டுக்கு நீ காசு கொடுக்காத. டேய் நண்பா, நீ தந்துரு சரியா என்ற சிரித்தானு நந்துவை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து கிளம்ப. அப்போதுதான் அது நடந்தது. என்ன நடந்தது? ரொம்ப எபிசோடு ஆச்சுல, புது ட்விஸ்ட் வந்து அதை அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் பார்ப்போம். வகுப்பறைக்கு வெளியில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து எதையோ ஆர்வமாய் படித்து கொண்டிருந்தான் வின்சென்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னது சரிதான் என்பதை பிரதிபலித்தது அவனது முகம். ஆறுவிடம் மனம் விட்டு பேசிய பின்பு மிகவும் நிம்மதியாய் உணர்ந்தான் அவன். அது அவனது முகத்திலும் பிரதிபலித்தது. இதழில் லேசாய் புன்னகை படரவிட்டு அமர்ந்திருந்தான் அவன். முக்கியமாய் ஆறுவின் கண்களுக்கு அவன் இன்னும் அழகாய் தெரிந்தான். அவனை தூரத்தில் இருந்து பார்த்தவளுக்கு அவனிடம் பேசலாமா வேண்டாமா என்று தயக்கம் எழ, அவளது கால்களோ போடி என்று திட்டிவிட்டு அவன் முன் நின்றன. வா ஆறு என்றான் அவன் நிமிராமலே. பார்க்காமலே சொல்ற, அதெல்லாம் தெரியும் என்றபடி நிமிர்ந்தான். உட்காரு வா. இல்லை வேணா, பரவாயில்லை என்றவள் தயங்கவும் அவன் எழுந்து நின்று இப்போ உட்காரு ப்ளீஸ் என்றான். ரொம்ப தான் பண்ணுறான் இவன், இப்படியெல்லாம் பண்ணால் இம்ப்ரெஸ் ஆகிருமா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அவள். ஹேய், நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எல்லாம் நினைக்கிறாரு. இப்போது அணு இங்கே வந்திருந்தாலும் நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணியிருப்பேன் என்று அவன் வாய்விட்டு சொல்லவும் அதிர்ந்து எழுந்தே விட்டிருந்தாள் அவள். உன்கிட்ட பேசணும் சொல்லு, பட் என்ன பேசணும்னு தான் தெரியல. பொய் தெரியாமல் இருக்காது, மேபி புரியாமல் இருக்கலாம். என்ன சொல்ல வர்ற? உனக்கு என்ன பேசணும்னு தெரியும், ஆனால் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தான் பேச்சு அதிகமாகுது. ஏன்னா இப்போ என்கிட்ட நேர்மை இருக்குது. அப்போது நான் நேர்மையாக இல்லைன்னு சொல்கிறியா? தெரியல, ஆனால் உன் கண்ணும் வாயும் ஒரே மாதிரி பேசலையே என்று லேசாய் புன்னகைத்தான் வின்ஸ். திருந்தவே மாட்டியா நீ? உன்கிட்ட பேச வந்தேன் பாரு, நான் போகிறேன் என்று அங்கிருந்து நடந்தவளை வெறித்தான் வின்ஸ். மனதில் ஏதோ பாரம் இறங்கியது போல இருந்தது அவனுக்கு. அவளோ அவன் தன்னை அழைப்பான் என்று எதிர்பார்த்து மெதுவாய் நடந்தாள். அழைக்க மாட்டான் அவன், நிச்சயம் அழைக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் அவளின் மனம். அவள் அவனை மன்னித்தால் அவனது காதலையும் மன்னித்ததாய் அர்த்தமாகிவிடுமா? மன்னித்து விட்டால் அந்த காதலை ஏற்றுக்கொண்டதாய் ஆகிவிடுமா என்ற குழப்பத்தில் இருந்தாள். விருப்போ வெறுப்போ அதை அவள் உளமாற காட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்தான். அதற்காகவே அமைதியாய் இருந்தான் வின்சென்ட். கேன்டீனில் அருணை பணம் கொடுக்க சொல்லிவிட்டு
அணு நந்துவுடன் 2 அடி எடுத்து வைத்த போதே பலார் என்று அறையும் சத்தம் கேட்டது. வாயில் இருந்த இட்லியை நழுவ விட்டு அந்த காட்சியை அதிர்ச்சியாய் பார்த்தான் செல்வம். தல என்று அருணும் செல்வமும் அலற கவினிடம் அறை வாங்கியவளோ பேசவும் வார்த்தை இல்லாமல் அவனை அதிர்ச்சியுடன் முறைத்தாள். என்னதான் தீப்தியை பிடிக்கவில்லை என்றாலும் அணு நந்து இருவருமே அவனது செயலில் அதிர்ந்துதான் போயினர். இருவருமே தீப்தியின் அருகில் நின்று அவள் தோள் தொட்டனர். என்ன தல நீ ஏன் இப்படி பண்ண என்று கேட்ட நம்ம செல்வத்திற்கு கூட கோபம் வந்து விட்டது. அணுவும் நந்துவும் கூட அதையே பார்வையால் வினவினர். அவளை கேளுங்க, அவள் என்ன பண்ணுனான்னு கேளுங்க என்று கூறினான் கவின். நம்ம லவ்வர் பாய்க்கு கோபம் வர்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் யோசிங்க. அடுத்து வரும் பகுதியில் சொல்கிறேன். இந்த சாக் போதாதே, வாங்க அடுத்த சாக்கையும் கேட்டுருவோம். வர வர டிவியில் சீரியல் எதுவுமே நல்லா இல்லை என்று குறை சொல்லியபடியே டிவியை அணைத்தார் நளினி. சரியாய் அதே நேரம் அவரது ஃபோன் சினிங்கியது. ஹலோ தங்கச்சி, அண்ணன் பேசுகிறேம்மா. அடடே அண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேம்மா. நீ? எனக்கு என்ன குறை? அமோகமாக இருக்கேன். என்ன விஷயம்ண்ணா? மாப்பிள்ளை வீட்டில் இல்லையா? ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஓ, அப்போ சரிம்மா, ஒரு விஷயம் பேசணும். என்ன அண்ணா என்று நளினி கேட்க, அவர் என்ன சொன்னார்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்க மாட்டோமே, அதை அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுப்போம். சரி அண்ணா, நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று யோசனையோடு ஃபோனை வைத்தார் நளினி. அப்போது ஒரு இரும்பு கரம் அவரது தோளை தொட, அது யாருன்னு அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுப்போம்.